ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாறணும் வீரா கிட்ட எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தா வீரா. மறுபடியும் நம்ம முதல்லலாம் எப்படி இருந்தோமோ, அதே மாரி சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். அப்படி சொல்லும்போது, நம்ம வீராவும் மாறன் கிட்ட ஒரு கண்டிஷன சொல்லி, இந்த மாரி செய்ய சொல்றாங்க. ஒரு கட்டத்தில நம்ம மாறன் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம வீராவுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். பழைய மாதிரி நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து வாழ போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வீராவும் மாறன் கிட்ட எனக்காக எதுக்கு தேவையில்லாம யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மாறனும் என்ன பேசுற வீரா, உன்னை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா என்னால அது தாங்கவே முடியாது. அதனாலதான் இப்படிலாம் செய்தேன் அப்படி சொல்லும்போது, வீராவும் எனக்கு எந்த ஆபத்து வந்தாலுமே நீ வந்து அதுல தலையிட வேண்டிய தேவையே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம மாறனை எதிர்த்து நிற்கும் போது, மாறனும் வீராவை பார்த்து என்ன வீரா, என்ன பார்த்து எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்காக நான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். இந்த 7 வருஷம் பிரிவுல நான் வந்து உன்னை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா வீரா? நான் பேசுறதெல்லாம் உனக்கு வந்து புரியாம இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? இது வந்து நான் இதுவரைக்கும் உன்ட்ட சொன்னதே கிடையாது. நீ இறந்துட்டா கூட அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் வீரா. அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன் வீரா, நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எவ்வளோ ஒற்றுமையா சேர்ந்து வாழ்ந்தோம். அதே மாரி ஒரு விஷயம் நடக்காத வீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது, வீராவும் அப்படியே கலங்கி போய் நிற்கும் போது, நம்ம மாறணும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு வீரா, கண்டிப்பா வந்து நான் நிரூபிச்சு காட்டுவேன். என் மேல எந்த தப்பும் இல்லை வீரா, நம்பு கொஞ்சம். அது மட்டும் இல்லாம நான் வந்து பழைய மாதிரியே இருப்பேன். உனக்கு கூட சேர்ந்து வாழறது தான் எனக்கு ஆசை அப்படி சொல்லும்போது, வீராவும் சரி நீ கேட்டதுனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். பழைய மாதிரி நீ இருக்கவே கூடாது. நீ முன் கோபமே படவே கூடாது. நீ முன்னாடி எல்லாம் என்ன நடந்தாலுமே அதுக்கு சண்டைக்கு போயிடுவ. அந்த மாதிரி ஒரு செயல் எல்லாம் நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறன் கிட்ட சொல்லும்போது, மாறனும் சரி நீ தான் எனக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கல, நான் வந்து கண்டிப்பா இதை காப்பாற்றுவேன். நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணியும் எப்படியாவது இந்த வீரா கிட்டேருந்து மாறனை வந்து பிரிச்சே ஆகணும். அதுதான் ஒரே ஒரு வழி. ஏன்னா மாறன் இருக்க வரைக்கும் வீராவை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது இந்த வீராவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு ராணி ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனுக்கு ராணிக்கு மேல சந்தேகம் வரும்போது, வெளியில போகும்போது, சரி ராணியோட சொந்தக்காரங்க மாரி ஒருத்தங்க அங்க நிக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒருத்தங்கள பார்த்த உடனே, "என்ன நீங்க வந்து புஷ்பாவோட சொந்தம் தானே? அதுவும் யாரு நீங்க? எந்த வழி சொந்தம்? புஷ்பாவோட அத்தை தானே?" அப்படி கேட்கும்போது, "ஆமாம்மா நான் அத்தை தான்." அப்படி சொன்ன உடனே, நம்ம மாறனும், "சரி எந்த வழியில பெரியம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, மறுபடியும் அந்த லேடியும் குழம்பி போய் நிக்கிறாங்க. "ஆமா வந்து பெரியம்மா, இந்த வழியில பெரியம்மா." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாறனும், "இல்ல நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து அத்தை தானே சொன்னீங்க. இப்ப பெரியம்மான்னு சொல்றீங்க. நிஜமாவே என்னதான் விஷயம்?" அப்படி கேட்கும்போது, அத பார்த்துட்டு இருந்தவங்களும், "இல்ல கொஞ்சம் குழம்பிட்டேன். மத்தபடி நான் அத்தை தான்." அப்படி சொல்லிட்டு சமாளிக்கும்போது, நம்ம மாறனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நிஜமாவே நீங்க வந்து புஷ்பாவோட சொந்தம் தானே அப்படின்னு விசாரணை பண்ணும்போது, எப்படியாவது மாறன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மாறனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகம் ஆயிடுது. மாறனும் நம்ம வீரா கிட்ட வந்து பார்க்கும்போது, வீரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. எனக்கு இது இந்த புஷ்பாக்கு மேல சந்தேகமா தான் இருக்கு அப்படி சொல்லும்போது, நம்ம வீராவும் என்ன சொல்ற மாறா? பார்க்கும்போது எல்லாம் அந்த புஷ்பா வந்து இப்ப ரொம்பவே மாறிட்டா. ரொம்பவே நல்லவ மாதிரி தானே இருக்கா. அவள் மேல எந்த சந்தேகமும் பட முடியாது. எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா தானே இருக்கா அப்படி கேட்கும்போது, மாறனும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால தான் நான் சந்தேகமே படுறேன். ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அந்த புஷ்பா நம்மகிட்டேருந்து மறைக்கிறா. கூடிய சீக்கிரமா அத நான் கண்டுபிடிச்சு அவன் சொல்லிட்டு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம வீராவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. மாறன் சொல்றதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து இத லேஸ்ல விடக்கூடாது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அலசி ஆராயணும் அப்படிங்கிற மாரி நம்ம வீரா வந்து களத்துல இறங்கி புஷ்பா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடுறதுக்கு ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம வீராவும் சரி மாறன் வந்து அவனோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னா, அத பத்தி நம்ம யோசிச்சதோட விட்டுட்டோம். கண்டிப்பா மாறனுக்கும் கண்மணி அக்காவோட நிலைமைக்கும் காரணமே கில்லியோ அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் வீரா கிட்ட வருது. ஆனா இந்த விஷயத்த பத்தி நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? இப்போதைக்கு யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நம்ம தான் கண்டுபிடிச்சா உண்டு. நிஜமாவே கண்மணி அக்காவை இவன் தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம வீராவுக்கு மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு. நம்ம மாறன் கிட்ட நேரடியா இந்த விஷயத்த பத்தி கேட்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம வீரா யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல ராமச்சந்திரனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சது நம்ம வீராவுக்கு தெரிய வரப்போகுது. அந்த சமயம் பார்த்து நம்ம ராமச்சந்திரன் மாறன் கிட்ட இயல்பா பேசுறது எல்லாத்தையுமே நம்ம
நம்ம வீரா கவனிக்கிறாங்க ராமச்சந்திரன். நம்ம மாறன் கிட்ட வந்து, "மாறன், நீ வந்து வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்ட. இப்போ கூட நீ கொஞ்சமாவது வீரா கிட்ட உண்மைய சொல்லிட வேண்டியது தானே. உன் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வீரா வந்து உன்னை இன்னும் ஏத்துக்காம இருக்கா. உங்களுக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு தான் வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமேஸ்வரன் சொல்லும்போது, அது எல்லாமே நம்ம வீராவோட காதுல விழுது. என்ன மாமா மாறன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. நிஜமாவே என்னதான் இங்க நடக்குது? வெளியில வந்தா மாறன் வந்து திட்டுற மாதிரி எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து மாறனை வந்து மடியில சாய்ச்சி வச்சு இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா எல்லாத்தையுமே கவனிக்கும்போது ராமச்சந்திரனும் அப்படி மாறன் கிட்ட சொல்றாங்க, அதான் அவனோட அக்காவோட நிலைமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு என்ன நினைச்சனால தானே இவ்வளோ பிரச்சனை. அது ஏன்டா நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது நம்ம மாறன் அந்த இடத்துல, இல்லப்பா எல்லாம் நேரம் வந்து சரியா வரட்டு. இப்ப நான் சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுதான்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கேட்கும்போது ராமச்சந்திரனும், செய்யாத தப்புக்கு நீ 7 வருஷம் தண்டனை வேற அனுபவிச்சுட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம வீரா காதுல கேட்டோன்னா அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அப்போ வந்து மாமா எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அக்காவோட நிலைமைக்கு காரணம் வந்து மாறன் இல்லையா? நம்ம தான் இத்தனை வருஷமா மாறன புரிஞ்சுக்காம இருந்தோமா? அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் நம்ம வீராவுக்கு மத்தியில வருது. நம்ம அண்ணனோட நிலைமைக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு பழிய ஏத்துக்கிட்டு இத்தனை வருஷமா ஜெயில் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டான். இப்பவும் அதே செயலை தான் மாறன் செய்திருக்கானா. அன்னைக்கே நம்ம சொன்னா, நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னீன்னா அதை வந்து நான் மீறவே மாட்டேன்னு. அப்ப அதுக்கு எல்லாமே இதுதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு ஒவ்வொரு ஒரு விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல மாறன்கிட்ட நேரடியா இந்த விஷயத்த கேட்காம எது வழியா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் ராமச்சந்திரன் கிட்ட எந்த உண்மையுமே நீங்க வீரா கிட்ட சொல்லவே கூடாதுப்பா. நான் வந்து முடிவெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வாங்கிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வீராவும் ராமச்சந்திரன் வெளியில வரும்போதே கவனிக்கிறாங்க. என்ன மாமா இங்க நடக்குது? மாறன் உங்கள்ட்ட இது ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையா? அப்படி கேட்கும்போது ராமச்சந்திரனால அதில வந்து அமைதியா இருக்க முடியல. இல்ல வீரா, நான் இதில என்ன சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டு தயக்கத்தோட இருக்கும்போது வீராவும், மாமா நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் நாங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கு மேல எந்த தப்புமே இல்லம்மா. கண்மணியவனும் மாறன் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டே போகல அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லும்போது அதை கேட்ட வீரா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இத்தனை நாளாட்டி இந்த உண்மை எதுவுமே தெரியாம நான் மாறனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டே இருந்திருக்கேன். 7 வருஷம் கழிச்சு நம்மளை சந்திக்க வந்த போது கூட இப்படி வந்து நம்ம ஏத்துக்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்காங்க. அதே சமயத்துல ராமச்சந்திரனும் இந்த விஷயம் பத்தி உனக்கு தெரிஞ்சிட்டு அப்படிங்கிறத மாறன் கிட்ட எப்பவுமே சொல்லாதம்மா. மாறன் வந்து இதை ஏத்துக்கவே மாட்டான் அப்படி சொல்லும்போது நாம வீராவுக்கு மனசு தாங்கவே இல்லை. அப்படி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா மாறனை வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு கதறி அழும்போது மாறனும் அந்த இடத்துல வராங்க. வீரா கிட்ட வந்து என்ன வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம வீராவும் எதுவும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. ஆனா நம்ம வீராவோட மனசுல மாறன் வந்து எப்பவும் போல நிறைஞ்சிருக்காங்க. மாறனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியம்மைகிட்டயும் மாறன் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீராவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? எதுக்காக இவ இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வள்ளியம்மையும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்றாங்க. சீக்கிரமா உண்மையை தெரிஞ்சு நம்ம மாறனும் வீராவும் ஒன்று சேர போறாங்கன்னே சொல்லலாம்.